அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். மாதா அப்படின்னு சொல்றோம் அம்பாளை. அதாவது அம்பாள் எப்பொழுதும் எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், அதனால மாதா அப்படின்னு சொல்றோம். மலையாச்சல வாசினி அப்படிங்கிறோம். அதாவது மலையில் வசிக்கக்கூடியவள், வாசம் செய்யக்கூடியவள், அதனால மலையாச்சல வாசினி அப்படின்னு சொல்றோம். சுமுகி அப்படிங்கிறோம், அதாவது சுமூகமாக இருக்கக்கூடியவள், அதனால சுமுகி அப்படிங்கிறோம். நளினி, நளினமாக இருக்கக்கூடியவள், அதனால நளினி. மென்மையாக இருக்கக்கூடியவள், அதனால நளினி அப்படிங்கிறோம். சூப்ரு அப்படிங்கிறோம், அதாவது அழகான புருவங்களை உடையவள், அதனால சூப்ரு. சோபனா அப்படின்னு சொல்றோம், அதாவது நல்லனவற்றை எல்லாம் வாரி வழங்குகின்றாள் எல்லாருக்கும், அதனால சோபனா அப்படிங்கிறோம். சூரநாயிகா அப்படின்னு சொல்றோம், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவியாக விளங்கக்கூடியவள், அதனால சூரநாயிகா அப்படின்னு அம்பாளை சொல்றோம். காலகந்தி அப்படிங்கிறோம், அதாவது காலனை சம்ஹாரம் செய்தவரோட மனைவி, அதனால காலகந்தி அப்படின்னு சொல்றோம். மீண்டும் நாளை மற்றவர்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.